ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்செர்ட் டேப்ல இருக்க டேபிள் பத்தி தான் பார்க்க போறோம். நார்மலா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிளோட 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு டேபிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுல ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா இப்போ நார்மலா நம்ம பிவோட் டேபிள் வந்து நமக்கு தேவையான டீடைல்ஸ் வச்சு கிளிக் பண்ணுவோம். பட் இங்க ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள்ஸ்ல என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இதை வச்சு என்ன மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அதுவே நமக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும். அதுதான் ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள். ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்றேன். என்னென்ன வருது அப்படின்னு பாருங்க. நமக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸா ஏஜஸ் செப்பரேட் பண்றீங்களா, இல்ல ஸ்டேட் வைஸா நீங்க பாத்தீங்கன்னா எம்ப்ளாய் ஐடி செப்பரேட் பண்றீங்களா, இல்ல ஸ்டேட் வைஸா உங்களுக்கு இது செப்பரேட் பண்ண ஆனுவல் சேலரி செப்பரேட் பண்றீங்களா அப்படிங்கிற அதுவே கேட்குது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேட்டா கொடுக்குறேன். இந்த டீட்டெயில் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா புதுசா ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகி அது எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் சேலரிய சென்னை, கொல்கட்டா, மும்பை அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் கேட்டகரி பிரிச்சு அதுவே டிபார்ட்மெண்ட் செக்ரிகேட் பண்ணி அதுல வந்து எம்ப்ளாய் ஐடி வைஸா யாருக்கு எவ்வளோ அப்படின்னு கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் நம்ம பாத்தீங்கன்னா இன்செர்ட் டேப்ல இருக்கிற ரெக்கமெண்டட் பிவோட்ஸ். இப்படி தான் நமக்கு அது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேபிள்ஸ். இப்போ நார்மலா நமக்கு இது ஒரு டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவே நமக்கு டேபிள் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் என்ன தனியா டேபிள்ஸ் அப்படின்னா நம்ம வேர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம டேட்டாஸ் பேராகிராஃப்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது டேபிள்னு தனியா இருக்கும். இப்போ இதுல டேபிள்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நமக்கு இங்க ஒரு டேட்டா இருக்கு. ஓகேவா? இந்த டேட்டா வந்து நான் இப்போ டேபிளா கன்வெர்ட் பண்றேன். ஓகேங்களா? டேபிளா கன்வெர்ட் பண்றேன். மை டேபிள் அஸ் ஹெட்னு கேக்குது. இதெல்லாமே நம்ம ஹெட்டரா கன்சிடர் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கலரிங் சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? இப்போ கலர் சேஞ்ச் ஆகி இது வந்து ஒரு டேபிள் ஃபார்மெட்ல மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிராப் டவுன் இருக்கு பாத்தீங்களா? இங்க வச்சு நம்ம கீழே எடுத்தோம்னா இது வரைக்கும் டேபிள் ஃபார்மெட்டா மாறிடும். இல்ல நம்ம மேல கொண்டு போனோம்னா டேட்டாஸ் அங்கே இருக்கும். பட் இது வரைக்கும் தான் டேபிள் ஃபார்மெட், இது டேபிள் ஃபார்மெட் இல்ல. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ இங்க கிளிக் பண்ணிருக்கேன். இங்க டேபிள் ஃபார்மெட் இல்ல. பாத்தீங்கன்னா எனக்கு இங்க எந்த ஆப்ஷனும் அவைலபிள் இல்ல. ஆஃப்டர் ஹெல்ப்புக்கு அப்புறம் எந்த ஆப்ஷனும் இல்ல. பட் இங்க நான் கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு டேபிள் டிசைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு இங்க அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? டேபிள் டிசைன். டேபிள் டிசைன்ல என்ன இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கேக்குது, நமக்கு டேபிள் 8ன்னு கேக்குது. இப்போ இந்த டேபிளுக்கு வந்து நான் வந்து டேட்டா செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேலரி அப்படின்னு எம்ப்ளாயோட சேலரிங்கிறதுனால இது சேலரி அப்படின்னு டேபிள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலாவோ இல்ல ஒரு மேக்ரோஸ் கிரியேட் பண்றோமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த டேபிள நம்ம என்ன, இந்த டேபிளோட நேம் என்ன அப்படிங்கறத வச்சு நம்ம டிடெக்ட் பண்றதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரீசைஸ் டேபிள் இருக்கு. இந்த நான் அப்ளை காமிச்சேன்ல அந்த சைஸை வந்து இம்ப்ரூவ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 25 வேணும்னா 25 கொடுத்து நான் ஓகே கொடுக்கலாம். ஓகேங்களா? சைஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்குன்னா சம்மரைஸ் வித் பிவோட் டேபிள். இப்போ நார்மலா இங்க ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள் கூட பிவோட் டேபிளும் அட்டாச் பண்ண சொல்லுது. அது நம்ம கொடுக்கணும்னா கூட நம்ம இங்க கொடுக்கலாம். கொடுக்குறேன். இங்க பாருங்க சேலரிங்கிற டேபிள் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நார்மலா நம்ம இந்த டேபிளுக்கு நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னாச்சு அதோட ரேஞ்ச் செலக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க நான் திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். இது டேபிளா கன்வெர்ட் பண்ணாம நான் உங்களுக்கு இப்போ செலக்ட் பண்ணி இது டேபிள் இருக்கா? இப்போ டேபிள் கன்வெர்ட் டு ரேஞ்ச் கொடுத்தோம்னா நான் நார்மலா மாறிடும். ஓகேங்களா? கன்வெர்ட் ரேஞ்ச் ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோம்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க என்ன பண்றேன், இன்சர்ட் கொடுத்துட்டு பிவோட் டேபிள் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா டேட்டான்னு போயிட்டு ரேஞ்ச் செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இது டேபிளா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அது டேபிளோட நேம்ல கிடைக்கும். இப்போ டேபிள் 9 இருக்கு. நான் இப்போ சேலரின்னு மாத்திரம் பழையபடி சேலரின்னு மாத்திட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து சம்மரைஸ் வித் பிவோட் டேபிள் கொடுக்குற பாத்தீங்கன்னா சேலரி அப்படிங்கிற நேம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஒரு ஷீட் கொடுத்து நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்து பிவோட் டேபிள கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்க? இதுதான் டேபிள் ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட். இப்போ ரிமூவ் டூப்ளிகேட் அப்படின்னா இப்போ என்னன்னு பார்க்கலாம். ரிமூவ் டூப்ளிகேட்னா இப்போ நார்மலா இங்க ஒரு டேட்டாஸ் இருக்கு. இந்த டேட்டால இந்த டேட்டா மட்டும் நமக்கு ரிப்பீட்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டு இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இதுவே 2 தடவை இருக்கு. அப்போ இந்த டூப்ளிகேட் டேட்டாவை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன், டேபிள் டேட்டான்னு போயிட்டு ரிமூவ் டூப்ளிகேட் கொடுத்து எல்லாமே ஈக்குவல், எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி இருந்தா அதை நான் ரிமூவ் பண்ண சொல்றேன். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா பாத்தீங்கன்னா 1 டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ், ஒன்று மட்டும் தான் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி டூப்ளிகேட் இருந்துச்சு. அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்குது அப்படியே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு லைன் இட்டு போயிடுச்சு. ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா 25 லைன் இட்டு போயிடுச்சு. இப்போ 24 இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஸ்லைசர். ஸ்லைசர் நம்ம எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இந்த ஹோம் டேப்ல ஃபில்டர்ஸ் பத்தி பார்த்திருப்போம். ஓகேங்களா? அந்த ஃபில்டர்ஸ் என்ன யூஸ் ஆகுதோ அதே தான் இந்த ஸ்லைசர் ஆப்ஷனும் யூஸ் பண்ணும். நம்ம இன்சர்ட் டேப்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்லைசரை வந்து நம்ம எனேபிள் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது டேபிள் டிசைன்ல போயிட்டு ஸ்லைசர் கொடுக்குறேன், இன்சர்ட் ஸ்லைசர் கொடுக்குறேன். எதுக்கு நீங்க ஸ்லைசர் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு ஸ்லைசர் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இங்க எனக்கு சென்னை மட்டும் தான் வேணும்னா சென்னை மட்டும் கிளிக் பண்ணா சென்னை மட்டும் நமக்கு இங்க ஃபில்டர் ஆகி வந்துடும். அதே மாதிரி கொல்கட்டா கொடுக்கணும்னா கொல்கட்டா மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும். மும்பை கொடுத்தனா நமக்கு எதுல அப்ளை பண்றோமோ அது வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேட்டா எனக்கு மும்பை அண்ட் சென்னை இது 2 மட்டும் வேணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு
ஜஸ்ட் சென்னை கொடுத்தோம்னா சென்னை அண்ட் மும்பை ரெண்டோட டேட்டாவும் வந்திருக்கும். ஓகேங்களா, இது மல்டிபிள் ஆப்ஷன். வேணாம்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு நம்ம சில ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸ்லைசர் வேணாம்னா ஸ்லைசரை ஜஸ்ட் டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது நமக்கு இருக்க ஸ்லைசர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்ன இருக்குன்னா டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்களா, வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. அதுக்கப்புறம் வேற ஏதாவது டேட்டா இதில் ஆட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா புதுசாக ஏதாவது டேட்டா ஆட் ஆச்சுன்னா அந்த டேட்டா கூட நமக்கு இங்கே கீழே அவைலபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் நமக்கு இந்த டேபிள் டிசைன்ல என்ன இருக்குன்னு பார்த்தா ஹெட்டர் ரோ இருக்கு. ஹெட்டர்னாங்க நம்ம ஆரம்பத்திலே நமக்கு இங்கே கேட்டுச்சு பார்த்தீங்களா, இதெல்லாமே நம்ம ஹெட்டரா அப்படின்னு கேட்டுச்சு, நம்ம எஸ் கொடுத்துருந்தோம். இப்போ இதை வந்து ஹெட்டரா கன்சிடர் இருக்கனால டிக்ல இருக்கு. இப்போ நான் ரிமூவ் பண்றேன், பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டர் மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரோன் இருக்கு. இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த லைனும் இல்லை. ஓகேவா, இப்போ நான் டோட்டல் ரோ அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்றேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கொடுத்து இதுக்கு முன்னாடி டோட்டலாக 23 லைன் லெட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்கே வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் செல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம்னா ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் போல்டு பண்ணும், லாஸ்ட் காலம்னா லாஸ்ட் காலம் மட்டும் போல்டு பண்ணும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கு. இல்லை எனக்கு இந்த கலர் பிடிக்கல, வேற கலர்ல மாற்றணும் அப்படின்னா கலரிங் கூட நம்ம இங்கே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வேற சைஸ் கலர் மாற்றணும்னா கூட நம்ம ஓவராலாக கலர் மாற்றிக்கணும். ஓகே, இந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டு ஓவராலாக கலர் மாற்றணும்னா கூட நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் கூட நமக்கு இங்கே அவைலபிள் இருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு இன்சர்ட் டேப்ல இருக்க டேபிள். ஓகே, நம்ம இப்போ இந்த டேபிள் யூனிட் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மிச்ச பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே கவர் பண்ணலாம். இப்போ நான் எடுத்ததுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.